தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமா, குஜராத்தா, இல்லை பீகாரா, இல்லை கவாத்தி அசாமா மாற்றுறதுக்கான வேலைகளில் இங்கே இருக்க ஒரு குட்டி சங்கி கூட்டம் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. திருப்பரங்குன்ற இஷ்யூ தான். திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை தூண்டுன அந்த குட்டி சங்கி கூட்டம் எவ்வளோ மோசமானதுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். என்ன நீ இந்துக்கு எதிரியா? இந்து மக்களை பிரிக்கிறியா? நீ என்ன இந்து மக்கள் கடவுளை கொச்சப்படுத்துறியா? நீ இந்து விரோதியா அப்படின்னு நீங்க என்ன சொல்லலாம். நீங்க என்ன குட்டி சங்கி கூட்டம் சொல்லலாம். ஏன் குட்டி சங்கி கூட்டம்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த சங்கி கூட்டத்தை நேற்று கைது பண்ண உடனே அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ பாருங்க. இந்த மாரி படத்துல தனுஷ் கைது பண்ண உடனே புஸ்வானெல்லாம் விடுவாங்களே, அந்த மாதிரி கொண்டாடி இருக்காங்க. இந்த சங்கி கூட்டத்தை கைது பண்ண உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடி இருக்காங்க, கைத்தட்டி. அதான் நடந்திருக்கு. அதனாலதான் குட்டி சங்கி கூட்டம் அப்படின்னு சொல்றோம். பல வருஷமா நீங்க கற்பனைக்கே எட்டாத பல வருடங்களா அந்த திருப்பரங்குன்ற மலையில இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரத்துவமா ஒன்னா இருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த ஒற்றுமையை பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் மாரியம்மனுக்கு ஒரு 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 ஊர்வலம் மாதிரி நடந்து போகிறாங்க, அழகு குத்திட்டு போகிறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர் கோவில் அந்த வழியில் இருக்குன்னா அவங்க தண்ணியை தரையில் ஊற்றுவாங்க, கால் கொதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த மதம்ன்றது இங்கே வெறும் தனிப்பட்ட ஒரு நபருடைய இதுவாக தான் இருக்குமே தவிர அது ஒரு வெறியாவே மாறாது தமிழ்நாட்டில். ஆனால் இதை வெறியாக மாற்றுறதுக்கான அயோக்கியத்தனமான வேலைகள் எல்லாத்தையும் இவனுங்க செய்கிறானுங்க. சரி, இன்னைக்கு தீர்ப்பு ஒன்று வந்திருந்துச்சு. அதாவது 6 மணிக்கு விளக்கேற்றணும், இல்லைன்னா 6:05க்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்லாம் ஒருத்தர் பேசியிருந்தார்ல, அவரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். என்னடா நீதிபதி பற்றி பேசுறியா? நீதிபதி பற்றிலாம் பேசக்கூடாதா? தாவேக்கா அந்த மேட்ரு உனக்கு தெரியும்ல, அவரை பற்றி பேசி எத்தனை பேர் கைது பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். செந்தில்குமார் நீதிபதி மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாமே தனிப்பட்ட விமர்சனங்கள். அவருடைய தனிப்பட்ட செயல்பாடுகள், குடும்பம், அதை வச்சு அவங்க விமர்சனம் பண்ணாங்க. அதனால அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது நான் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, அவருடைய கொள்கை சார்ந்த விமர்சனம். அவர் முதல்ல யார் அப்படின்னா, சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நபர். அவரை பற்றி ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, கான்ட்ரவர்சி ஸ்டோரி சொல்கிறேன். அவர் அப்போ ஜஸ்டிஸாக இல்லை, அட்வொகேட்டாக இருக்கார். அப்போது அவர்கிட்ட ஒரு வழக்கு வருது. என்ன வழக்குன்னா, இந்த டிவிஎஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரியுடைய தெரிஞ்ச ஒரு நபர் இவரை சந்திக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு காரை ஓட்டிட்டு போய் ஒரு வயசானவர் ஏற்றி கொன்றுது. இப்போ அந்த கேஸு கோர்ட்டுக்கு வருது. அப்போ நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் அட்வொகேட் அவர் என்ன செய்கிறாருன்னா, அப்போ ஜட்ஜுக்கும் அவரும் ஒரு ஃப்ரெண்டு, அச்சோ நம்ம பொம்பளை பிள்ளைகள் இப்படிலாம் செய்யாதே, சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறாள், அவளே நம்ம செய்ய போறா, அச்சோ நடக்காது, ஐயோ அப்படின்னு அந்த பொண்ணை அடுத்து கொஞ்ச நாள்ல அமெரிக்காவுக்கு போகணும். இந்த கேஸ் வந்துருச்சுன்னா மாட்டி வெளில போக முடியாதுல்ல. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹை விட்னஸ் என்ன செஞ்சது, கார் மோதியது தானே, அந்த கார் ஓட்டுனது அந்த பெண்ணோட அண்ணான்னு கேஸை முடிச்சு விட்டுருவோம், சிம்பிள் அப்படின்னு நான் சொல்லலை. ஜிஆர் சுவாமிநாதனே ஒரு இடத்துல பேசும்போது ஓப்பனாகவே சொன்னார், இப்படியெல்லாம் நான் மாத்து பிள்ளையை நான் காப்பாற்றி விட்டுருக்கேன், அதுக்காகத்தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தவர். அவர் சார்ந்த இப்படி ஒருத்தர் சட்டத்தை புறம்பாக அப்படி தீர்ப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் நீதியரசராக இருக்கிறது எப்படி சரியாக இருக்கும்ன்றதான் நம்மளுடைய இது. அப்போ இந்த நீதிபதி பற்றின விமர்சனங்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடுமையான ஃபைட் தமிழக அரசு இதுக்காக பண்ணுது. ஒரு பெரிய மத கலவரம் ஆயிருங்க இதெல்லாம். இது பண்ணால் அது ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது. இப்போ அங்கே இருக்கிறனால என்ன பிரச்சனை? இப்போ ஏற்கனவே இருக்கிற நிலை என்ன பிரச்சனை? இவங்க உறுத்துது ஏதாவது பண்ணி கலவரத்தை ஏற்படுத்தணும். அண்ணாமலை வந்தாப்புல ஒரு சின்ன பொண்ணு மதமாற்றம் செய்கிறாங்க, ஐயோ அம்மம்மா ஐயோ அப்படின்னு எதையாவது பண்ணி இதை பண்ணலான்னு நினச்சாங்க. ஆனால் பருப்பு வேகலை. கடைசியில் பார்த்தா அது சித்தியோ பெரியமா கொடுமையில் இறந்து போயிடுச்சுன்னு அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் அந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஏதாவது ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கிடணும், ஏதாவது செஞ்சிடணும்னு துடிக்கிறது. சரி, கொலை செய்கிறத விட கொலை செய்கிறவனை வேடிக்கை பார்க்குறவனுக்கு இல்லை தூண்டுறவனுக்கு தண்டனை அதிகம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, வேடிக்கை பார்க்குறவனுக்கு. அப்படி இந்த விஷயத்தில் வேடிக்கை பார்க்குற கூட்டங்களில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் தமிழக அரசு, திமுகவை சார்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட்டை சார்ந்தவர்கள், விசிகாவை சார்ந்தவர்கள்லாம் கடுமையான ஃபைட்டெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ 2 பேர் அமைதியாக இருக்காங்க. 2 பேர் அப்படியே கப் சிப் ஹப் ஹப் அப்படி இருக்காங்க.
2 பேர் இல்லை 3 பேர் கூட சொல்லலாம். நான் அப்படியே லைனாக வரேன். ஃபஸ்ட்டு எடப்பாடி கே பழனிசாமி. எடப்பாடி கே பழனிசாமி அவர் வந்து இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை கூட இல்லை. அவருடைய ஸ்டாண்ட் என்ன? எதிர்ப்பா ஆதரவா? ஏற்கனவே அவர் வந்து கல்லூரியின் கோவிலுக்கு காணிக்கையெல்லாம் கல்லூரி கொடுக்குறாங்க அப்படின்னு சங்கி புத்தியை வெளியே காமிச்சாரு. இப்போ சொல்லவே இல்லை. ஸ்டாண்ட் என்ன? முதலாளியை எதிர்த்து பேசுனா சப்புன்னு அடிச்சுருவாங்களோ, அதாவது கருத்தியெல்லாம் சொல்கிறேன், அடிச்சுருவாங்களோ பயத்திலேயே எடப்பாடி பழனிசாமி கப் சிப்புன்னு இருக்காரு. நான் திருப்பரங்குன்றமா, அது தமிழ்நாட்டிலையா இருக்குது? எங்கே இருக்குது தமிழ்நாட்டில்? எந்த பக்கம், எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜகா வாங்கி எஸ்கேப் ஆகி ஓடக்கூடியவர். இப்போ வரைக்கும் ஒரு அறிக்கையோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு கண்டிச்சோ எதுவுமே இல்லை. நீங்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி வாய்க்கிலேயே பேசுகிறாரு. சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு. நேற்று காவல்துறையவே அடிக்கிறாங்க ஒரு இந்து முன்னணி அமைப்பு. அப்போ கண்டன அறிக்கை யார்கிட்ட வந்து வந்திருக்கணும்? நீங்கள் எப்படி காவல்துறையை அடிக்கலாம்? உங்கள் நோக்கம் விளக்கை ஏற்றுறது தான் அப்படின்னா இப்படி வன்முறையாக போய் ஏற்றுறன்னு அவசியம் இல்லையே. இப்படி போய் அடிச்சு நொறுக்கி காவல்துறை ரத்த வரக்க அடிச்சு நோக்கி போய் ஏற்றணுன்ற அவசியம் இல்லையே. உங்கள் நோக்கம் என்ன? விளக்கு ஏற்றணும், அவ்வளோதானே. ஏன் இப்படி ஏன் மாறுச்சு? அப்போ இதெல்லாம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது, நம்ம சீமான் அண்ணனுக்கு வருவோம். முருகன் என் முப்பாட்டன், முருகன் என்னுடைய பாட்டன், பெகுத்த வீட்டுக்காரன், பின்னாடி வீட்டுக்காரன் அடிச்சு விட்டாப்புல. அவரும் கப் சிப்னு இருக்காப்புல நேற்று இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து. ஏன்? அர்ஜுன் சம்பத் எங்களுடைய சித்தப்பா, என் சித்தப்பா என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கும். ராம் ரவிக்குமார் வந்து என்னுடைய பெரியப்பாவுக்கு எதிர்த்த வீட்டுக்காரர், அதனால அவர் செஞ்சாலும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உருட்டக்கூடிய ஒரு நபர். அவரும் இப்போ வரைக்கும் கப் சிப்னு இந்த விஷயத்தில் வாயே திறக்கலை. சரி, அடுத்ததான் நம்ம மெயின் ஹைலைட் தற்கூரிக்கு வருவோம். சரி, ஆச்சரியக்குறிக்கு வருவோம். நேத்தோ முந்தா நேத்தோ தூங்கிட்டே இருந்தவர் திடீர்னு இடி சத்தம் கேட்டு ஜன்னல் இப்படி எட்டி பார்த்துருக்கு. டக்குன்னு மூடிட்டாரு. காற்று வருது, மழை வருது போல். ஓ, மழை வருதா? ஓகே தம்பி, ஏதோ ஒரு அறிக்கையை வச்சுருக்கீங்களா? இருக்கு தலைவரே. உடனே இவர் வடிகால் மக்கள் மீது சரியா அக்கறை இருந்திருந்தால் வடிகால் இதையெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணியிருக்கணும். கொஞ்சமாக பெஞ்ச மழைக்கே கொஞ்சமாக பெஞ்சிச்சான். அவர் ஜன்னல் திறந்து பார்த்தனால அவர் கொஞ்சமாக பெஞ்சனால சொல்லியிருக்காரு. கொஞ்சமாக பெஞ்ச மழைக்கே தண்ணி நிறைய தேங்கி நிற்கிதான். தற்குறி ஆச்சரியக்குறி. சாரி, ஆச்சரியக்குறி. அதாவது அண்ணன் கிட்டத்தட்ட 5 நாளாக மழை பெய்யுதுனே. இன்னைக்கு காலைல, இன்னைக்கு 5வது நாள், 5 நாளாக தொடர்ந்து மழை பெய்யுதுனே. 5 நாளாக கண்டினியூஸாக பெய்யுது. 1 மணி நேரம் கூட நல்ல ஒரு ரெஸ்ட் தரல சென்னைக்கெலாம். பேஞ்சுக்கிட்டே இருக்குது, பேஞ்சுக்கிட்டே இருக்கண்ணே. நீ என்ன தற்கூரியா இருக்கிறியா? மாடி வீட்டில் இருக்கியா? என்னண்ணே நீனு? ஒருவேளை என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சமாக பெஞ்ச மழையா என்ன இது? சரி, நம்ம அப்படியே வருவோம். 2023லையும் 2015லையும் 2 நாள் கண்டினியூஸாக மழை பெஞ்சுது. 2 நாள் மழை பெஞ்சதில் அது 2015ல் 2 நாள் பெஞ்ச மழைக்கு ஒட்டுமொத்த சென்னையும் ஒரு வாரம் இயல்பு நிலையவே திரும்பிச்சு. ஏதோ இங்கே இருக்க பிரபலமான ஒரு சேனல் சென்னையில் இங்கே ஈக்காடுத்தாங்கல் இருக்குது, சேனலே மூடிட்டாங்க. அப்படி பல இடங்கள் முடங்குச்சு, நகரவே முடியாது, எல்லாம் க்ளோஸ். 2023லேயும் 2 நாள் கண்டினியூஸாக மழை. கிட்டத்தட்ட ஒரு நாள் 1.5 நாள் வரைக்கும் அந்த இயல்பு நிலை முடங்கி இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2025ல் கண்டினியூஸாக 5 நாள் மழை. ஒட்டுமொத்த அதிகாரிகளும், எம்எல்ஏக்களும், அமைச்சர்களும், சமூக ஆர்வலர்களும், இளைஞர்களும் எல்லாருமே களத்தில் இருக்காங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க. விஜயோட கட்சியில் இருக்க ஒரு சிலர் கூட இறங்கி வேலை செஞ்சாங்க, நல்லது தான், வாழ்த்தோம். ஆனால் வெளியே வராது தற்கூரி விஜய் தான். அவங்க கட்சியில் இருக்கவங்களாம் ஃபீல்டு இருக்கும், ஓரளவுக்கு ஏதோ சின்ன சின்ன பசங்க போய் ஆர்வத்தில் உணவு கொடுக்குறான், ஏதோ ஒன்று செய்கிறான். இவர் வரல. இவர் வந்து பார்த்துட்டு கொஞ்சமாக மழை பெஞ்சு தான். என்ன வீட்டுக்குள்ளே என்ன வேலை? கட்சி தலைவருக்கு என்ன வேலை? ஓப்பனாக கேட்டுடலாம், பிரச்சனையே இல்லை. அப்போ இதில் வருவோம், நம்ம அவுட் ஆஃப் டாபிக் போகிறோம். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் விஜயோட ஸ்டாண்ட் என்ன? தமிழ் தேசியமாக திராவிடமான்றதே உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. இப்போ புதுசாக மதசார்பற்ற அரசியலை முன்னெடுப்பது தான் எங்களுடைய கொள்கை. நீங்கள் நேற்று நடந்தது என்ன? கலவரத்தை தூண்டியிருக்காங்க, திட்டமிட்டு கலவரத்தை தூண்டுறானுங்க. அடித்து நொறுக்கி வாங்கன்னு வந்து என்ன இது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, இந்து முன்னணிக்கு நான் கண்டிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? ஏற்கனவே உனக்கு முத்திரை குத்துறாங்கல்ல ஜோசப் விஜய்னு, இங்கே பாருங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு எதிர்ப்பு சொல்ல வேண்டியதானே? ஏன் அமித்ஷா ஃபோன் பண்ணிட்டாரா? இல்லை வேறு யாராவது தம்பி வாயை திறந்துடாதன்னு ஏதாவது சொல்லிட்டாங்களா? இல்லை ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா சார்ஜ் இல்லாமல்? இல்லை ஜான் எழுதி தர அந்த பையன் மழையில் மாட்டிக்கிட்டானா வேலைக்கு வராமல்? என்ன காரணம்? ஏன் எதிர்க்கலை அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அடுத்து இன்னொரு மேட்டருக்கு வருவோம். கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறாங்க, ரைட்டு. அதுக்கு 2 வரலாறு இருக்குங்க. ஒன்று என்னன்னா, அந்த எலி போய் விளக்கு திரி இப்படி லைட்டாக நவுத்தி விட்டுருச்சு, அதில் தீ அதிகமாகிடுச்சு.
அதனால வந்து அது கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அதுக்கப்புறமா அந்த எலிக்கு வந்து ஏதோ ஒரு வரம் கிடைக்குதான், ஒரு மன்னர் ஆகிறாராம். அந்த மன்னர் வந்து ஒரு நாள் அகம்பாவத்தோட நடந்து போகும்போது அந்த பட்டாடை அதையெல்லாம் தீப்பற்றி எரிந்துருச்சான். அதனால் அவருக்கு தீக்காயம் ஏற்பட்டதுனால மறுபடியும் அவர் போய் கடவுளை வேண்டும் போது, நீ வந்து தொடர்ந்து விளக்கேற்று உனக்கு நோய் சரியாகும்னு சொல்லவும், இந்த கார்த்திகை நாள் அன்னைக்கு அவருக்கு நோய் சரியாகுதுனால அது கார்த்திகை தீபம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்று ஏதோ ஒன்று சிவனுடைய கண்ணை வந்து ஒருத்தர் வந்து ஒரு அம்மா அவங்க வந்து மறைச்சிட்டாங்களாம். அது இங்கே பூமியில் இருக்க எல்லாருக்கும் பெரிய இருளாயிடுச்சா, விலங்குகள் உயிரினங்களுக்கெல்லாம். அப்போ அவங்களுக்கு ஒரு சாபம் வருதான், அதை அவங்க நீக்கிற நாள் வந்து கார்த்திகை தீபம். இப்படி பல கதைகள்லாம் இருக்குது. நாம் என்ன கேட்குறோம், இந்துக்களே ஒன்று சேருங்கள், இந்துக்களே ஒன்று சேருங்கள், இந்துக்களே ஒன்று சேருங்கள்ன்றீங்கல்ல. எல்லாரும் ஒன்று சேர்ந்துடலாம், பிரச்சனை இல்லை. எல்லாரும் கருவறைக்குள்ள விடுவியா? சரி, நீ விடமாட்ட, ரைட்டு விடு. 3 கண்டிஷனு. 1, ஃபஸ்ட்டு எங்களை உள்ளே விடுவியா? இன்னும் விடமாட்டேன், ரைட்டு, ஓகே. சரி, நாங்கள் கும்பிடுற கருப்பசாமி, மாரியம்மா, காளியம்மா, இல்லை வந்து 1000 கண்ணாத்தா, வேப்பிள்ளைக்காரி மாதிரி எங்களுடைய சாமியோட கருவறைக்கு வந்து நீ பூஜை பண்ணுவியா? அவாவா இருக்கிற நீ வந்து பூஜை பண்ணுவியா? எங்கள் கடவுளுக்கு நீ பூஜை பண்ணுவியா? வரமாட்ட. 2வது கண்டிஷன். ஓகே, அப்போ நீ எங்களை இந்துவா நீ ஏற்றுக்கல. 2. சரி, அடுத்து 3வது கண்டிஷன். உங்களுக்குள்ளேயே 2ஆ இருக்குல்ல. இப்போ இது வந்து சிவன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இதுக்கு அவங்க வருவாங்களா? இவங்க வருவாங்களா? உங்களுக்கு நாங்களும் இந்துக்கள் உங்களுக்காக துணை நிற்கிறோம் அப்படின்னு வந்து நிற்பாங்களா? இந்துக்கள்லாம் ஒன்று சேரணும்னா இதுவே இப்போ இங்கே இல்லைல்ல. நீங்கள் வந்து என்னத்தை கிழிக்க போகிறீங்கன்னு நம்ம கேட்குறோம். என்னையா நீ இந்து விரோதி மாதிரி பேசுகிற, இன்னையோட முடிஞ்சிருச்சு அவன் வாழ்க்கை, இன்னும் அப்படிலாம் நீங்கள் வந்து கேட்கலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு வந்து ஒரு முத்திரை, நான் ஒரு இந்துன்னு சொல்லி எனக்கு குத்திட்டாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் நான் வந்து இந்து. ஆனால் அந்த ஒரு இதத்தை நான் வந்து ஆயுதமாக எதுக்கு பயன்படுத்துகிறேன்னா, இவங்களை அடிக்கிறதுக்கே நான் பயன்படுத்திக்கிறேன். ஒரு நல்ல ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் ஒன்று எடுக்கும்போது என்ன சொன்னார், சில விஷயங்களை என்னால் பேசவே முடியல, சில விஷயங்களை பேசுனா நான் யாராவது என்னை தீவிரவாதின்னு ஏதாவது முத்திரை கொத்திடுவாங்க, அதனாலவே நான் சில விஷயங்களை தொட முடியல அப்படின்னு அவர் வருத்தத்தோடு சொன்னார். ஆனால் அந்த கவலை எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு முஸ்லீமோ இல்லை கிறிஸ்டினோ பட்டம் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் இந்து. ஆனால் அதையே நான் ஒரு ஆயுதமாக்கிக்கிட்டு அதையே திரும்ப அடிப்பேன். அதுதான் என்னுடைய ப்ளஸ்ஸு. எனக்கு நீ என்ன முத்திரை குத்தினாலும் எனக்கு கவலை இல்லை. தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா, இது முற்போக்கு மண். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சங்கிகள் வந்தாலும் விரட்டி அடிக்கிறதுல முதல் இடத்துல மக்கள் இருக்காங்க. அதனால தான் திருப்பரங்குன்றத்தில் இந்த அயோக்கியர்களை கைது பண்ணோடனே கைத்தட்டி கொண்டாடினாங்க. அதை கேட்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் எவ்வளவு வீரியமாக சங்கி வேஷம் கட்டிக்கிட்டு எடப்பாடி வேஷத்தில் யார் வந்தாலும் சரி, சங்கி வேஷம் கட்டிட்டு சீமான் வேஷத்துலையோ, சங்கி வேஷம் கட்டிட்டு விஜய் மாதிரி ஆள் வந்தாலும் சரி, இங்கே பப்பு வேகாது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நாங்கள் தென்னந்தெளிவாக சொல்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.